வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு சார்ட்டை ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணவே முடியாது. கேண்டில் ஸ்டிக்கில் அவ்வளோ விஷயம் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீராஃபின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேசிக்ஸ். கேண்டில் ஸ்டிக், வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்? கேண்டில் ஸ்டிக்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட் எடுத்துக்கிறேன். இதில் இங்கே நிற்கல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் அப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சார்ட் டைப் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக், ஹாலோ கேண்டில்ஸ், வால்யூம் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் வித் மார்க்கர்ஸ், அந்த மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் ஸ்டிக்கை நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் க்ரீன்னு காட்டும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு கேண்டில். இந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா இங்கே நிற்கல பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 15 மினிட்ஸ்னு வச்சுருக்கனால இந்த ஒரு கேண்டிலோட இது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். இப்போ நான் டேக்கு மாற்றினேன் அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் என்ன அப்படின்னா அந்த டே கேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டும். இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். இங்கே பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரைஸ் மூமெண்ட். ஒரு ப்ரைஸை விஷுவல் பண்ணி காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு டாக் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க முடியாது. அந்த டாகை ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸ் மூமெண்ட், எப்படி ஒரு லைன் இப்படி போயிருக்கு அப்படின்னா அதை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை வந்து ஒரு விஷுவலாக காட்டுது. ஏறி இருக்கா, க்ரீனு ரெட்டுன்னு காட்டும் போது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் சைக்காலஜி கிளியர்லி, ஒரு மார்க்கெட்டில் சைக்காலஜிக்கலாக என்ன நடக்குது, பையர்ஸ்னு இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களான்னு கிளியராக காட்டுறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக். ஈச் கேண்டில் ஸ்டிக் ஹேவ் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இப்போ மார்க்கெட் ஒரு 100 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் ஆன மார்க்கெட் அப்படியே மேலே போய் ஒரு 110 ருபீஸ்க்கு போகுது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைன்னு சொல்லுவோம். இந்த டைம் ஃப்ரேமில் 110 ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் திருப்பி ஒரு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அன்னையோட லோ அப்படின்னு சொல்லுவோம், லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த 110 ருபீஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்திருக்கு. இந்த 80 ருபீஸ்லையும் க்ளோஸ் ஆகாமல் திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் ஒரு 90 ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸை காட்டிலும் க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருந்தால் அது ரெட் கேண்டிலாகவும், ஓப்பன் ப்ரைஸை காட்டிலும் க்ளோசிங் ப்ரைஸ் மேலே இருந்தால் அது க்ரீன் கேண்டிலாகவும் மாறும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 டே சார்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓப்பன். நான் இந்த கேண்டிலில் வைக்கும்போது அங்கே நிற்கல தெரியும் 23,795க்கு ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? 23,795க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிருக்கு. ஹை ப்ரைஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஹை ப்ரைஸ். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா 24,103 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. 24,016க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அன்னையோட கேண்டிலோட 1 டே, இப்போ நம்ம வச்சுருக்கிறது டைம் ஃப்ரேம் 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். அதனால் அந்த 1 டேயோட ஓப்பன், ஹை, க்ளோஸ் இதை 3ஐயும் வந்து இந்த சார்ட்டில் மெஷர் ஆகிருக்கு. இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் மேலே இருக்கனால இது ஒரு க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 24,124க்கு ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,056க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்கனால இது ஒரு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதை தான் வந்து நம்ம கேண்டிலோட பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடி வந்து
பெருசாக இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ராங் மூமெண்ட்னும், இந்த பாடி வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது வீக் மூமெண்ட் கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக் அப்படின்னு சொல்லுவாங்க. விக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,989க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,903. இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இது வரைக்கும் வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகாமல் திருப்பி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கும் லோ ப்ரைஸ்க்கும் இருக்க இந்த டிஃப்ரெண்ட்டை தான் வந்து விக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விக்கு நீளமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி, இந்த விக்கு நீளமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். லாங் விக் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் விக் எவ்வளோக்கு எவ்வளோ விக்கு பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கேண்டிலோட ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கேண்டில் வெஸ் ரெட் கேண்டில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், க்ளோசிங் ப்ரைஸை விட ஓப்பனிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது க்ரீன் கேண்டிலாகவும், க்ளோசிங் ப்ரைஸை விட ஓப்பனிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை ரெட் கேண்டிலாகவும் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த பாடியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு சார்ட்டை பார்த்த உடனேயே உங்களுக்கு நல்லா தெரிய வரும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஏறக்கான வாய்ப்பு இருக்குது, ரெட்டு இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட்டு க்ரீன்னு மாறி மாறி இருக்குது. அப்போ மார்க்கெட் இது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பழகிட்டிங்கன்னா இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. புல்லிஷ் கேண்டில், பீரிஷ் கேண்டில் அப்படின்னு இருக்கு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.